அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள அரசியல் மற்றும் சாதிய அமைப்புகளின் கொடிக்கம்பங்கள் தொடர்பான வழக்கில் ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 13 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லை, மதுரை, தேனி உள்ளிட்ட 13 தென் மாவட்டங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்தும் ஏன் தொடர்ச்சியாக இதுபோன்ற வழக்குகள் தாக்கலாகின்றன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள அரசியல் மற்றும் சாதிய அமைப்புகளின் கொடிக்கம்பங்கள் தொடர்பான வழக்கில் 13 ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 13 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லை, மதுரை, தேனி உள்ளிட்ட 13 தென் மாவட்டங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்தும் ஏன் தொடர்ச்சியாக இதுபோன்ற வழக்குகள் தாக்கலாகின்றன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தேனி, நெல்லை உள்ளிட்ட 13 மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள அரசியல் மற்றும் சாதிய அமைப்புகளின் கொடிக்கம்பங்கள் தொடர்பான வழக்கில் ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பதிமூன்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். கொடிக்கம்பம் தொடர்பான வழக்கில் ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 13 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. நெல்லை, மதுரை, தேனி உள்ளிட்ட 13 தென் மாவட்டங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்தும் ஏன் தொடர்ச்சியாக இதுபோன்ற வழக்குகள் தாக்கலாகின்றன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.